ஐநாட் துணையில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகாவுடைய வாழ்க்கையில் ஒரு பூகம்பமே ஏற்பட போகுது. வானதி பேகுங்கைமா இங்கே பாண்டி வீட்டில் உட்காந்துருக்காங்க. நிலா, சோழன், சேரன், பாண்டியன், வானதி, நடேசன் எல்லாரும் சேர்ந்து வானதி பாண்டிக்கும் எப்படி கல்யாணம் பண்ணுறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோமா இல்லை கோயிலுக்கு போய் தாலி கட்டுவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே கார்த்திகாவும் சதீஷும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் அம்மா கிட்ட, மா நான் போயிட்டு சேரன் மாமாட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், ஏய் நீ எங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், வேகமாக கார்த்திகாவுடைய மாமாவும், ஆமாம் நீ அதெல்லாம் ஒன்றும் இங்கே போக வேணாமா, நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு நல்லபடியாக ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய மாமா சொல்லவும், ஏன் நான் ஏன் போகக்கூடாது, மாமாவுக்கு நான் இங்கே வந்திருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் ஊருக்கு போகையில் ஒரே ஒரு வார்த்தை தானே போயிட்டு வரமான்னு சொல்ல போகிறேன், இதில் என்ன வந்துருச்சு, நீ போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் போகாமலாம் இருக்க போகிறது கிடையாது, நான் போயிட்டு வரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ தான் சதீஷ் வராரு. என்ன கார்த்திகா அப்படின்னு சொல்லி கேட்கல, இல்லை தம்பி ஊருக்கு நேரம் ஆச்சு, இவன் என்னன்னா இப்போ தான் போயிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் சொல்லிட்டு வரலன்னு சொல்கிறா, அதான் நான் போயிட்டு வாடியே அடுத்த தடவை வரையில சொல்லிக்கலான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும், ஆண்டி போயிட்டு சொல்லிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும், பாத்தியில அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கார்த்திகா வேகமாக போயிடுறாங்க. வேகமாக இங்கே பார்த்தா இங்கே சேரன் வீட்டுக்கு தான் போகிறாங்க. சேரன் வீட்டுக்கு இங்கே கார்த்திகா வாசலில் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா சேரன் நெட்டி பார்க்குறாரு. வாப்பா கார்த்திகா உள்ள வா, என்ன வாசல்லே நிற்கிற அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் கார்த்திகா உள்ளே வராங்க. இங்கே வானதி உட்காந்துருக்காங்க, முகமெல்லாம் வாடி போயிருக்கு, கூட பார்த்தா கீழே பேக் இருக்குது, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. என்ன மாமா என்னாச்சு, மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஆமாப்பா பெரிய பிரச்சனை தான், இன்னைக்கு பாண்டி போய் வானதி அவங்க ஏரியாவில் பார்க்க போயிருக்கான், அதை அவங்க அண்ணன் பார்த்துட்டான், வீட்டில் இந்த பிள்ளையை போட்டு அடி அடின்னு அடித்து ரொம்ப மிரட்டியிருப்பாங்க போல், அந்த பிள்ளை பேக் எடுத்துகிட்டு கோச்சிட்டு இங்கே வந்துருச்சு, அதான் அடுத்து என்ன பண்ணலாம், அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் பேசி இந்த பிள்ளையை விட்டுட்டு வரோமா இல்லை கல்யாணம் பண்ணுவோமா என்ன எதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்பா அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் பேசிக்கிட்டு இருக்கையில், ஓ அப்படியா மாமா நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், இல்லைப்பா அப்பாவும் வானதியும் பாண்டியும் இதில் என்ன முடிவோ அதுதான் ஏன் முடிவு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், ஏன் மாமா உங்களுக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், இல்லைப்பா இதில் எனக்கு தோன்றது என்ன இருக்குது, பாண்டியும் வானதியும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்க, அப்பா நினச்சாருன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம், அப்படி இல்லையா ரிஜிஸ்டர் மேரேஜ் போய் பண்ணலாம், இது உங்கள் அப்பா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ஏதோ இந்த பிள்ளை அவசரப்பட்டு கோபத்தில் இங்கே வந்துருச்சு, அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி அவள் கோபப்பட்டு வந்தா நீங்க தானே பெரிய மனுஷத்தனமா அவளை கொண்டாந்து வீட்டில் விட்டுருக்கணும் நம்மளை திரும்ப கேட்பாங்க, அதான் என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா சதீஷ் ரொம்ப டைமை வாட்ச பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேராச்சு இன்னும் கார்த்திகாவை காணாமே என்ன அப்படின்னு சொல்லி வாட்ச பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஆண்டி நான் போய் கார்த்திகாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் கிளம்புவோம். இல்லையே தம்பி அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லி இங்கே கஸ்தூரி சொல்லவும், இல்லை ஆண்டி ட்ரெயினுக்கு வேற ரொம்ப டைம் ஆச்சு, கார்த்திகாவை போய் நான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் சொல்லவும், சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் சொல்லிடுறாங்க. இங்கே சதீஷ் பார்த்தா வராரு. சரி மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா கூப்பிடவும், சரிப்பா வா வெளியே அப்படின்னு சொல்லி இங்கே சேரனும் கார்த்திகாவும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சதீஷ் சேரன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. சதீஷ் சேரன் வீட்டுக்கு வந்துடுறாரு. கேட்டுக்கிட்ட நின்றுகிட்டு இருக்காரு. கார்த்திகாவும் சேரனும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க மாமா, வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அவங்க அம்மா அப்பா பத்திலாம் எதுவும் நினைக்காதீங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க மாமா, உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே என்னுடைய நிலைமை என்னன்னு, உங்களை உருகி காதலிச்சேன், உங்களுக்கு மனைவியாகன்னு மனசுக்குள்ள மனக்கோட்டையே கட்டியிருந்தேன், இந்த வீட்டுக்கு மருமகளான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா எதுவுமே நடக்கலையே மாமா, நீங்களும் என் கழுத்துல தாலி கட்ட தாலியை எடுத்துட்டு வந்து கழுத்து வரைய வச்சு எடுத்துட்டீங்கல்ல மாமா, அதுக்கு காரணம் யாரு, என் அம்மா அப்பா தானே, அதே மாதிரி நாளை பின்ன வானதிக்கும் பாண்டிக்கும் நடந்துடக்கூடாதுல மாமா, முதலும் கடைசிமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்னோட முடிஞ்சு போகட்டும் மாமா, மனசுக்குள்ள அவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு தான் மாமா நான் அவர் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் கூட இன்னும் நான் மனசை முழுசா மாத்திக்கிட்டு வாழ கூட ஆரம்பிக்கல மாமா, என் நிலைமை வானதிக்கு வரக்கூடாது மாமா, ஒரு பொண்ணா சொல்றேன், தயவு செஞ்சு எதையும் யோசிக்காதீங்க மாமா, வானதிக்கும் பாண்டிக்கும் எவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருங்க மாமா, இன்னொன்று நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன், அதை சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன், இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்துன்னே வச்சுக்கோங்க, வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் இந்த பெருசாக யோசிப்பீங்க பாருங்கள், அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, அவங்க அம்மா அப்பாவுடைய மான மரியாதை என்னாகும், அதெல்லாம் எதுவுமே வேணாம், வானதியும் பாண்டியும் நல்ல மனசார சந்தோஷமா அவங்க வாழணும் அப்படின்னா யாரை பத்தி யோசிக்காதீங்க, வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கண் கலங்கி பார்த்தா கார்த்திகா பேசுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா சதீஷ் கேட்டுறாரு.
அப்போ கார்த்திகா சேரனை காதலிச்சிருக்காளாம், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் பார்த்தா ரொம்ப மனசுலாம் கஷ்டமாயிருது அவருக்கு. சரி மாமா, நான் போயிட்டு வரேன், நான் ஊருக்கு போகிறேன் மாமா, நான் இடையில உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணுறேன், வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணிச்சிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும், சரிப்பா பார்த்து போயிட்டு வா, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காத, நீ மாப்பிள்ளை கூட நல்லா சந்தோஷமாக வாழணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரி மாமா முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா இங்கே வாசலில் வராங்க. கேட்டுக்கிட்ட பார்த்தா சதீஷ் நிற்கிறாரு. என்னங்க நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், இங்கே சதீஷ் முகமே பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, எப்போ வந்தீங்க, இப்போ வந்தீங்களா இல்லை முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், இல்லை கார்த்திகா நான் இப்போ தான் வந்தேன், உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கூப்பிடவும், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க வாங்க உள்ளே வந்து சேரன் மாமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா கூப்பிடவும், இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் முகமே பார்த்தா சரியில்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா யோசிச்சுக்கிட்டே வராங்க. ஒருவேளை பேசுகிறத கேட்டுட்டாரோ இல்லை கேட்கலையா, ஆனால் இவர் முகம் இப்படி இருக்காதே, வாங்க சேரன் மாமா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொன்னால் கூட முகம் இப்படி மாறி போயிருக்கு, அப்போ நம்ம பேசுறது ஏதோ கேட்டிருக்காரோ, ஒருவேளை நானும் சேரன் மாமாவும் காதலிக்கிற விஷயம் எதுவும் தெரிஞ்சு போச்சோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே குழப்பத்திலே பார்த்தா கார்த்திகா வீட்டுக்கு வராங்க. வாடி, உன்னை அங்கேதான் போகாதேன்னு நான் சொன்னேன்ல, ஏன் சொல்ல சொல்ல கேட்காம போற, ட்ரெயினுக்கு பாரு லேட் ஆச்சு, மாப்பிள்ளை வேற உன்னை தேடிக்கிட்டு வேற வந்தாரு, சரிங்க மாப்பிள்ள நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சதீஷ் முகம் பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை, முகம் பார்த்தா மொத்தமா மாறி போயிருக்கு. இங்கே கஸ்தூரி கிட்ட கார்த்திகாவுடைய மாமா கிட்ட யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு, அமைதியாவே இருக்காரு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும், ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் கார்த்திகாவும் கார்ல ஏறி உட்காராங்க. போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்லயே வந்துகிட்டு இருக்காங்க. சதீஷ் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. கார்த்திகாவும் பார்த்தா, என்னங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க, நான் எதுவும் பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை என் மேலே ஏதாவது கோவமா, இல்லை உடம்பு எதுவும் சரியில்லையா, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, நான் அமைதியாக இருந்தால் கூட ஏதாவது என் கூட பேசிக்கிட்டே வருவீங்க, என்னதாங்க நடந்துச்சு, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சதீஷ் அமைதியாகவே இருக்காரு. வீட்டுக்கும் பார்த்தா வந்துடுறாங்க. கார்த்திகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லவும், என்னங்க என்னவா இருந்தாலும் சொல்லுங்க, உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், இல்லை நீ சேரனை காதலிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சதீஷ் கேட்கவும், கார்த்தியாவுக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேட்கவும், இல்லை நீ சேரனை காதலிச்சியா, சேரனை கல்யாணம் பண்ணுற அளவு வரையும் போனியா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், ஓ அப்போ சேரன் மாமா வீட்டில் நான் பேசின எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால தானே அங்கே வீட்டில இருந்து இப்போ வர வரைய எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தியா கேட்கவும், ஆமாம் ஏன் இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் கல்யாணத்துக்கு முதல் நாள் சொல்லியிருக்கலாம், கழுத்தில் தாலி கட்டுற வித்தின் செகண்ட்ல சொல்லியிருக்கலாம், ஏன் என்கிட்ட சொல்லலை, உங்கள் அம்மா அப்பா எப்படியோ இல்லை ஏன் அம்மா அப்பா எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னையை பொறுத்தளவு ஒரு பொண்ணு மனசார ஒருத்தனை காதலிச்சானா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, இதை நீ என்கிட்ட ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கலாம், நான் இதை பெருசாகவே எடுத்திருக்க மாட்டேன், உன்னையும் அவரையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சிருப்பேன், ஏன் கார்த்திகா நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும், வேகமாக பார்த்தா கார்த்திகா சதீஷோடைய காலை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் தப்பு தாங்க, நான் சொல்லாமல் இருந்தது தப்பு தான், ஆனால் சேரன் மாமாவே வேணான்னு சொல்லும்போது நான் என்னங்க பண்ண முடியும், என் அம்மா அப்பா அவருடைய காலில் விழுந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதுக்கு மேலே நான் என்னங்க பண்ண முடியும், அதனால தாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சேரன் மாமாவை என்னுடைய தாய் மாமானை தான் நான் பார்க்குறேனே தவிர மற்றபடி அவர் மேலே எந்த விதமான தப்பான அபிப்பிராயம் கிடையாதுங்க, இது உங்கள் மேலே சத்தியங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா சதீஷ் கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க.